செல்லமே, நான் வந்துவிட்டேன், ஓடி வந்துவிட்டேன். உன்னுடைய வேண்டுதலை கேட்டு நான் முருகனாகி நான் உன்னை காண ஓடி வந்துவிட்டேன். என்னை எல்லோரும் அழகான தெய்வம் என்று கூறுகிறார்கள். நான் அழகாக இருந்தால் போதுமா? என்னை சுற்றி இருக்கும் என்னுடைய குழந்தைகளும் அழகான வாழ்க்கையை வாழ வேண்டும் அல்லவா? அதனால்தான் என்னை சுற்றி இருக்கும் குழந்தைகள், என்னையே கெதி என்று கிடைக்கும் குழந்தைகளுக்கு அழகான வாழ்க்கையை தர வந்துவிட்டேன். இதுவரை இருள் சூழ்ந்த உன் வாழ்க்கையை பிரகாசமாக விளக்கேற்றி வைத்து ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்கு தரத்தான் வந்துள்ளேன். என்னை விட்டு நகர்ந்து செல்லாதே. எவ்வளவுதான் உனக்கு நான் காயங்களை கொடுத்தாலும், எவ்வளவுதான் கஷ்டங்களை உன் மீது நான் தெளித்து விட்டாலும், என் மீது இருக்கும் நம்பிக்கையை நீ ஒரு பொழுதும் இழந்தது கிடையாது. எவ்வளவுதான் பண கஷ்டம் இருந்தாலும், மனதில் அவ்வளவு காயம் இருந்தாலும், என்னை நீ பார்க்காத வாரங்கள் கிடையாது. வாரந்தோறும் என்னை நீ பார்க்க வந்து விடுவாய். நானும் உனக்காகத்தான் ஒவ்வொரு வாரமும் காத்திருப்பேன். என் குழந்தை எப்பொழுது வரும், அதை நாம் எப்பொழுது பார்ப்போம் என்று. நான் இப்பொழுது நிரந்தரமாகவே உன் வீட்டில் வந்த உன்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக கலந்து விட்டேன். இனி நீ என்னை கோவிலிலும் பார்க்கலாம், வீட்டிலும் என்னை நீ பார்க்கலாம். உன்னுடைய தூய்மையான மனதையும் தூய்மையான வேண்டுதல்களையும் யாரையும் காயப்படுத்தாத மனதையும் பார்த்த நான் உருகி போய் உன்னுடையே வந்துவிட்டேன். கோவிலிருந்து நீ வரும் பொழுது உன்னுடைய கையை பிடித்து ஒரு சின்ன குழந்தையாக உன் வீட்டிற்கு வந்துவிட்டேன் அம்மா. இனி நான் எங்கும் செல்ல மாட்டேன். இனி உன் வீட்டில் இருக்கும் அனைத்து கவலைகளும் அடியுடன் ஓடிவிடும். நான் வந்த இடத்தில் அழகுத்தானே இருக்கும். அந்த அழகான வாழ்க்கையும் அழகான சிரிப்பு சத்தம் உன் வீடு நிரம்பி இருக்கும். இனி எதையும் நினைத்து கவலைப்படாமல் இரு. நிம்மதியாக இருந்தால் நானும் அங்கு நிம்மதியாகத்தான் இருப்பேன். நான் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் உன் மனதில் எந்த ஒரு கவலையும் இல்லாமல், குழப்பமும் இல்லாமல் அமைதியாக இரு. நான் வந்துவிட்டேன் அல்லவா? இனி எல்லாம் சரியாகிவிடும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.